கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானுக்கு கடந்து வரும் பொழுது கர்த்தர் போஷித்தாரோ, வசனத்தை வாசிக்கும் பொழுது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை நோக்கி கேட்கிறார்கள், எங்களுக்கு சாப்பிடுவதற்கு நல்ல ஆகாரம் இல்லை, நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நல்ல சாப்பாடை சாப்பிட்டோம், ஆனால் இந்த பிரயாணத்தில் எங்களால் மன்னாவை மாத்திரம் தான் சாப்பிட முடிகிறதே என்று கேட்கும் பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் சாப்பாடுக்கு அலைந்து திரிகிறார்களே அப்பா, ஒரு உணவுக்காக அவர்கள் கேட்கிறார்களே, நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று கேட்கும் பொழுது வேத புஸ்தகம் மிக அழகாக சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு காற்று வந்தது, அது சமுத்திரங்களில் மேலே இருக்கிற காடைகளை கொண்டு வந்து அதை இவர்களுக்கு உணவாக அளித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேனே, எவ்வளவோ விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வைத்திருக்கிறோம், ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாரா? ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுப்பாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தது, வழி நடத்தினது உண்மையானால் நிச்சயமாய் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களை எடுத்து நிலைநிறுத்த நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட சொல்லுவோம், ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். என அன்பானவர்களே, வருகின்ற வாரத்திலே நம்முடைய எலெக்ஷன் ரிசல்ட்டை நாம் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களிலே தொலைக்காட்சியில செய்தி சேனல் நம்ம டியூன் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியிலிருந்து ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஜனங்களுக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறோம், நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறோம், நாங்கள் இப்படி செய்வோம், இந்த மாதிரியான காரியங்கள் நாங்கள் வருவோமே ஆனால் இப்படிப்பட்ட நலத்திட்டங்களை செய்வோம், இது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பெரிய பெரிய காரியங்களை செய்வோம் என்று ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு விதமாக விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் ஆளும் பொழுது ஜனங்கள் தவிப்பார்கள், சீர்கட்டு போவார்கள், ஜனங்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்து கொண்டே இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலே ஒரு பிரசிடென்ட் அந்த நாட்டை ஆளுவதற்கு முதல் நாள் அந்த சிங்காசனத்தின் அருகே கடந்து வருகிறார். கடந்து வந்து வேத புஸ்தகத்தை அந்த சிங்காசனத்தின் மேலே வைத்துவிட்டு அவர் இவ்விதமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் என்னுடைய ஞானத்தினால் இந்த நாட்டை ஆளுவேனானால் இந்த நாடு சீர்குலைந்து போய்விடும், என்னுடைய நாடு உடைக்கப்பட்டு விடும், என்னுடைய நாடு ஒன்றுக்கும் இல்லாத ஒரு பரதேசியான நாடாக மாறிவிடும். ஆனால் நீர் இந்த ராஜரீகத்தை நீர் ஏற்றுக்கொள்வீரானால், இந்த நாட்டின் ராஜாவாக நீர் இருப்பீரே ஆனால் என்னுடைய நாடு, என்னுடைய ஜனங்கள், என்னுடைய சுகாதாரம், என்னுடைய செல்வம் அதிகரிக்கும் என்று சொன்னாராம். ஆண்டுடைய சமூகத்தில் வச்சுட்டு ஜெபம் பண்றாரு, தகப்பனே, நீர் என்னுடைய நாட்டை ஆள வேண்டும் அப்பா, நீருடைய ஜனங்களை ஆள வேண்டும். அதனால்தான் இன்றைக்கும் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறது, ஒரு வல்லரசு நாடாக இந்த உலகத்தில் இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் சொல்வது உண்டு, அமெரிக்கா போயிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில தப்பி விடலாம், அமெரிக்கா போயிட்டோம்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், அமெரிக்கா போயிட்டோம்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு விடும். ஏன் தெரியுமா? அந்த நாடு தேவனை அறிந்து கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கிற ராஜா அவன் பொருத்தனை பண்ணுகிறான், ஆண்டவரே நீராளும். அந்த நாட்டில் இருக்கிற அந்த அழகான கரன்சியில, டாலர்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இன் காட் வி ட்ரஸ்ட். எங்கள் தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறோம்.
பணத்தை நம்பல, ஜனங்களை நம்பல, ராஜாவை நம்பல, எந்த மனுஷனை நம்பவில்லை. இன் காட், தேவனை முழுமையாக நம்பி இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நம்பும் பொழுது கர்த்தர் நமக்காக ராஜாக்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவர் சில நேரங்களில் சில ராஜாக்களுடைய கைகளிலே நம்மை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? வேத புஸ்தகத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல். முதலாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் ஆண்டவர் நம்மை பொல்லாப்பான ஒருவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார் தெரியுமா? கிறிஸ்தவ ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோதம் குமாராவை கர்த்தர் அடிக்க போகிறேன், ஒழிக்க போகிறேன், அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். லோத்தை பார்த்து சொல்றாரு, அப்பா இந்த இடத்துல ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் எனக்கு விரோதமாக எனக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமில்ல. இவங்க செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமில்ல. சபைக்கு வருகிறார்கள், ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறார்கள். எல்லா வாரமும் தேவனை ஆராதிக்கிறாங்க, ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. சோதம் குமாராவை அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார், வாக்கு கொடுத்தார். லோத்து மாத்திரம் அந்த இடத்துல நீதிமானாய் இருப்பதை பார்த்து அவன் குடும்பத்தை மாத்திரம் காப்பாற்றும்படியாய் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்புகிறார், தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். லோத்தை வெளியே கூட்டிட்டு வராரு. வெளியே கூட்டிட்டு வரும் பொழுது லோத்தை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் உன்னை காப்பாற்றுகிறேன், உன்னை நல்ல செமை உள்ள நிலத்துல உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. பின்னே திரும்பி பார்க்க கூடாது. நீ விட்டு வந்த நிலமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், தேவனுக்கென்று முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்று தேவன் சொன்னார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. தப்புவிக்கும்படியாய், உன்னை எப்படியாவது காப்பாற்றும்படியாய் சந்தர்ப்பத்தை கொடுக்கிற. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் அவங்க செய்த ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க, தகப்பனே எங்கள் சிறையிருப்பை மாற்றும், எங்கள் நெருக்கங்களை மாற்றும், போராட்டங்களை மாற்றும் என்று கேட்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எங்கள் நெருக்கத்தை மாற்றும் என்று கூப்பிடுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். ஒரு நீதிமான கர்த்தர் உண்டு பண்ணுகிறார், நீதிமான கர்த்தர் எழுப்புகிறார், அந்த ஜனங்களின் சிறையிருப்பை மாற்றுகிறார். ஆனால் சில நாட்கள் அவர்கள் தப்பின பிறகு, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனமோன போக்கில் வாழ ஆரம்பித்தார்கள். இன்னைக்கும் தேசத்தை ஆளுகிறவர்கள் நமக்கு பயங்கரமாய் இருக்கிற சூழ்நிலை தெரியுமா? ஏன் தெரியுமா? கர்த்தர் நம்மை பலவானுடைய கரங்கள்ல கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல. சபைக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கீழ்ப்படியாம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லோத்து செய்த தவறு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா திரும்பி பார்த்துறாத, உன் குடும்பத்தில் இருக்கிற யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம், நீங்க போகிற விதமாகவே போங்கள், நான் உன்னை வழிநடத்துவேன், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை மோசமான ஜனங்கள் உனக்கு எதிர்த்து வந்தாலும் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆனால் லோத்துடைய மனைவி என்ன பண்றா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பின்னோக்கி திரும்பி பார்க்கிறாள். பல நேரங்கள் ஆண்டவர் நம்மை
பொல்லாப்பானவருடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத, அவர் விரும்பாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கர்கள் ஆளும் பொழுது ஜனங்கள் தவிப்பார்கள். தவிப்பு ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது? சஞ்சலங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வருகிறது? கர்த்தரை தலைவனாக உங்களுடைய வாழ்க்கையில வைக்கும் பொழுது அவருக்கு கீழ்ப்படியாமல் வாழுவோமே ஆனால் ஜனங்கள் தவிப்பார்கள். சீக்கிரமாக இந்தியாவிற்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். வருகிற 4ஆம் தேதி எலெக்ஷன். நம் போட்ட ஓட்டை அவர்கள் எண்ண இருக்கிறார்கள். அன்னைக்கு ஈவினிங்குள்ள ஒரு ரிசல்ட் தெரிந்துவிடும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மாத்திரம்தான் கர்த்தர் அவருக்கேற்ற ஒரு நீதிமானை இந்த இந்தியாவை ஆள, இந்த உலகத்தை ஆள, இந்த ஜனங்களை ஆள கர்த்தர் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். துன்மார்க்கர் ஆளும் பொழுதோ இந்த ஜனங்கள் தவிப்பார்கள், சீர்குலைந்து போவார்கள், நொறுக்கப்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளையே, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறார்கள். ஆராதிக்க விடாதபடி ஜனங்கள் எழும்புகிறார்கள். பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் எழும்புகிறது. கர்த்தரை துதிக்க முடியல. ஏன் தெரியுமா? நம்முடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல. ஏன் விரோதமாய் எழும்பினார்கள்? கீழ்ப்படியாமல் போனார்கள். அவருடைய நாமத்திற்கு கலகம் உண்டு பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அவர்கள் வீணிலே சொல்ல ஆரம்பித்தார்கள். விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். பொல்லாப்பான வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். இது நிமித்தமாய் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பொல்லாப்பான மனிதர்கள் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பதை வேத புத்தகத்தில் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உள்ளங்கரங்களில் உன்னை வரைந்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் ஏன் எங்களை பொல்லாப்புடைய கையில ஒப்பு கொடுக்கணும், ஏன் எங்களை மோசமான ராஜாக்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கணும்? பயம் இல்லாமல் போகுதுனால. ஆண்டவரை குறித்த பயம் இல்ல, கடைசி நாட்கள்ல சபையை குறித்த பயம் இல்லை, வசனத்தை குறித்த பயம் இல்லை. ஜனங்கள் யாருக்கு பயப்படுறாங்க தெரியுமா? சபை ஊழியக்காரனுக்கு பயப்படுறாங்க, சபை கமிட்டிக்கு பயப்படுறாங்க, சபை ஊழியக்காரனுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் வசனத்திற்கு பயமற்றவர்களாயிருக்கிறார்கள். ஆண்டவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? அவருடைய வசனத்திற்கு யார் பயப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் அவர்களுக்கு எதிர்த்து வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் அவருக்கு எதிர்த்து வந்தாலும், இயேசு கிறிஸ்து அவர்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தாங்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் வேகமாய் எடுத்து வைக்க விரும்புகிறேன். எப்பொழுது தேவன் நமக்கு நல்ல ஒரு தலைவனை ஆயத்தப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, நல்ல தலைவன் இல்லைன்னா ஜனங்கள் சீரழிந்து போகிறார்கள், ஜனங்கள் நொறுக்கப்பட்டு போகிறார்கள், ஜனங்கள் உடைக்கப்படுகிறார்கள். நல்ல தலைவன் நமக்கு வேண்டுமானால், இந்த ஆட்சி நமக்கு ஏற்ற ஒரு ஆட்சியாக மாற வேண்டுமானால், வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? துன்மார்க்கனையும் நல்லவனா ஆண்டவர் மாற்றிட்டு போயிடுவார். நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், ஏன் ஆண்டவர்
இந்த மனுஷன் அந்த ராஜரீகத்துல உட்கார வைக்கணும்? ஏன் ஆண்டவர் இந்த மனுஷனை இந்த இடத்துல தூக்கி உட்கார வைக்கணும்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. கீழ்ப்படியாமல் போறதுனால ஆண்டவர் துன்மார்க்கரை தூக்கி வைக்கிறாரு. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனை எழுப்புவார் தெரியுமா? இன்னைக்கு சபைகளில் பார்க்கும் பொழுது எத்தனையோ மணி நேரம் முட்டகால் போட்டு ஜெபம் பண்றாங்க. எத்தனையோ மணி நேரம் ஆண்டவரே உமக்கு சித்தமானவர்கள் இந்த நாட்டை ஆளுகை செய்யட்டும், இந்த நாட்டின் ஜனங்களை ஆளுகை செய்யட்டும், இந்த கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஜெபம் தேவைதான், விசுவாசம் தேவைதான், தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது தேவைதான். ஆனால் அதை விடவும் முக்கியமான 3 காரியங்கள் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து. அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது ஒரு காரியம், ஆண்டவர் இந்த நாட்டில் நல்ல ஒரு ராஜாவை, நல்ல ஒரு லீடரை கர்த்தர் எழுப்ப வேண்டுமானால் ஜனங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, ஜனங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது தேவன் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு நல்ல ஒரு ராஜாவை, தேசத்தை செம்மையாய் ஆளுகிற ராஜாவை, ஜனங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிற ராஜாவை கர்த்தர் உண்டு பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு ராஜ அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்காக எல்லா காரியங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, நல்ல கொண்டாட்டமா அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் பார்வோனுடைய மனைவி சொல்லுகிறாள், நீ என்னோடு கூட இருக்க வேண்டும், உன்னோடு கூட இன்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறாள். யோசேப்பு எப்படிப்பட்டவன்? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். எந்த காரியனுடைய வாழ்க்கையில வந்தாலும், எப்படிப்பட்ட இன்னல்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும், நான் தேவனுக்கு பயந்திருப்பேன் என்று கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த நாட்களிலே எழும்பினால் நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். ஜனங்களுக்கு ஏற்ற ஒரு தலைவனை கர்த்தர் இந்த நாட்டிலே எழுப்ப அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபம் செய்வது முக்கியம்தான். இன்னைக்கு ஜெபம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆராதனை நல்லா தான் இருக்குது. ஆனா கர்த்தருக்கு மேல இருக்கிற பயம் குறைவுபட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மேல இருக்கிற பயம் குறைவுபட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, யோசேப்பு தேவனுக்கு பயந்திருந்தான். அவனுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தபடியால் வசனம் சொல்லி இருக்கிறது, சுற்றி இருந்த அரிக்கட்டுகள் எல்லாம் விழுந்து போனது. ஆனால் யோசேப்புடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நின்றது. காரணம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தது. இன்னைக்கு யூடியூப் எடுத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ ஜனங்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சினிமா கூட்டத்திலே என்ன நடக்குமோ அது கிறிஸ்தவ கூட்டங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு, சினிமா கூடாரத்தை மிஞ்சும் அளவிற்கு ஆட்டம் பாட்டம் என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை குறித்த பயம் ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே இருக்கிறது. தேவன் சோலை வனத்தை சில நேரங்களில் பாலைவனமாக மாற்றுகிறார். ஏன் தெரியுமா? ஜனங்கள் சீர்கெட்டு தேவனுக்கு பயமற்றவர்களாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இன்னைக்கு பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், இன்னைக்கு இதெல்லாம் கேட்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் வசனம் உனக்குள்ளே இல்லை என்றால்
ஒரு பயங்கரமான நாட்களுக்குள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பயம் வேண்டும், தேவனை குறித்த பயம் வேண்டும், செய்கிற காரியத்துல தேவனை குறித்த பயம் வேண்டும். பயம் இல்லாமல் போகுமே ஆனால் கர்த்தர் பார்வோனை போல ஒரு ராஜாவின் கரத்துல கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமையாக இருந்தார்களோ அதே அடிமைத்தனத்தின் வாழ்க்கை தான் இந்த இந்தியாவுக்குள்ளே கடந்து வர போகிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பயந்த வாழ்க்கை வாழுறோம்ப்பா, உமக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை வாழுகிறோம்ப்பா, எங்களை மாற்றும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு தலைவனை, அவருக்கு உகந்த ஒரு தலைவனை இந்த நாட்டில் கர்த்தர் உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து செல்வோம். அதே வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிக்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்காக ஒரு ராஜாவை அவர் எழுப்ப வேண்டுமானால், ஒரு நீதிமானை கர்த்தர் எழுப்ப வேண்டுமானால், இந்த நாடு ரட்சிக்கப்பட வேண்டுமானால், இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் சமாதானமாய் வாழ வேண்டுமானால், இரண்டாவதாக இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், சபைக்கு வருகிறவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நிறைய கன்வென்ஷன் நடக்கிறது, நிறைய நற்செய்தி கூட்டங்கள், ஞாயிற்றுக்கிழமை சபையில 5 ஆராதனை எல்லாம் நடக்குது. ஆனால் ஜனங்கள் ஆராதிப்பதற்கு மனமற்றவர்களாயிருக்கிறார்கள். ஜனங்களுக்கு ஆராதனைக்கு போகிறதுக்கு மனசில்ல. எப்பொழுது அவங்கள சபையில பார்க்கலாம் தெரியுமா? கிறிஸ்மஸ்ல சபையில பார்க்கலாம், நியூ இயர் சர்வீஸ்ல அவங்க சபையில பார்க்கலாம், ஈஸ்டர் குட் ஃப்ரைடேக்கு வருகிறார்கள். ஆனால் மற்ற நேரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில தேவனை ஆராதிக்க மனமற்றவர்களாயிருக்கிறார்கள். ஆராதிக்காம இருப்பீங்கன்னா தேவன் பொல்லாப்பான பார்வோனின் கையில உங்களை ஒப்பு கொடுப்பார். ஆராதிக்காமல் இருப்பீர்களானால் பெலிஸ்தரின் கையில கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுப்பார். ஆராதிக்க தவறினால் அமலேக்கியருடைய கரங்கள்ல, போவாபின் கரங்கள்ல கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரே, காரணம் என்ன? ஆராதனை குறைவுபட்டிருக்கிறது, ஆராதனை குறைவுபட்டிருக்கிறது. உன்னை கர்த்தர் உயர்த்தணும்னா, நல்ல தலைவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னா சபைகளில் ஆராதிங்க. இந்த வசனத்தை கேட்டுட்டு போனது மாத்திரமல்ல, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பயத்தோடு வாழுகிறோம், பாவமில்லாத வாழ்க்கையை வாழுகிறோம், உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் பயப்படுகிறோம். நீதிமானா எங்களை மாற்றும், எங்களை வேறு மனுஷனாக மாற்றும், நெருக்கங்களை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. அப்படி கேட்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நீதிமானை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஏன் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய இருதயத்திற்கு தாவீது ஏற்றவனாயிருந்தான் தெரியுமா? நெருக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கிறான், கஷ்டத்தின் நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறான், பிரச்சனையின் நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறான், வியாதியின் படுக்கையிலும் ஆண்டவரை துதிக்கிறான். அவன் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்.
நெருக்கம் வந்த உடனே இந்த நாட்கள் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போறாங்க. பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? அவரை துதித்து என் வாழ்க்கையில என்ன மாறிட போகுது? அவர் ஆராதிக்கிறதுனால என் வாழ்க்கையில என்ன மாறிட போகுது? ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் எப்படிப்பட்ட மலையாயிருந்தாலும் அவர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. இந்தியாவில் கர்த்தர் நல்ல ஒரு தலைவனை கர்த்தர் உருவாக்க வேண்டுமானால், கர்த்தர் எழுப்ப வேண்டுமானால், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கிறிஸ்தவர்களுக்கு, இந்த நாட்டில் வாழ்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு தலைவனை கர்த்தர் எழுப்பணும்னா ரெண்டாவதாக இருக்க வேண்டிய ஒரு அனுபவம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே ஒரு கடுகள விசுவாசம் இருந்தால் ஒரு மலையை பார்த்து நீ சமுத்திரத்திற்குள் போய் விழு என்று சொன்னார், அது விழுமே என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே எங்கள் நாட்டில் ஒரு மாற்றத்தை நீர் தாரும், ஒரு விடுதலை நீர் தாரும், ஒரு மாறுதலை நீர் கொடும் என்று கேட்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் மாற்றத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு வயதான ஒரு பாட்டி ஒரு நாள் இருந்தார்கள். அவர்கள் சபைக்கு செல்ல வேண்டுமானால் ஒரு பெரிய ஒரு மலையை கடந்துதான் அந்த சபைக்கு செல்ல வேண்டும். பாட்டி ரொம்ப வயதான ஒரு பாட்டி. அவருக்கு வயசு போக 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 இந்த பாட்டியால சரியா நடக்க கூட முடியல. கம்பை வச்சுதான் மெதுவா நடக்கணும். அந்த மலையை தாண்டி போகணும்னா அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் தோற்று போவதில்லை, உம்மை நம்பி இருக்கிறவர்களை, விசுவாசம் இருக்கிறவர்களை, கடுகள விசுவாசம் இருக்கிறவர்களை மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னார். பெயர்ந்து போகுமே ஆண்டவரே, ஆண்டவரே நான் ஆராதனைக்கு செல்ல வேண்டும், வாசல்களை திறங்கப்பா, இந்த மலைகள் உடையட்டும் என்று ஜெபம் செய்வார்களாம். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கம்பை வச்சு தட்டி தட்டி அந்த ஆராதனைக்கு போவார்கள். இந்த மலையில நடக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, மலையே நீ உடைந்து போ, போராட்டமே நீ உடைந்து போ, நான் தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை நான் துதிக்க வேண்டும் என்று வைராக்கியத்தோடு ஜெபம் செய்வார்களாம். ஒரு நாள் கவர்மெண்ட் ஒரு ஹார்பர் கட்டுறதுக்காக ஒரு பிளான் செய்தார்கள். அந்த பாட்டியம்மா இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு ஹார்பர் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். பிளான் பண்ணிட்டு கல் வேணும், ஒரு ஹார்பர் கட்டணும் அப்படின்னா பெரிய பெரிய கல் தேவை. அப்ப ஒவ்வொரு இடமா தேடுறாங்க, எது நமக்கு பக்கத்துல இருக்குது, எங்க இருந்து கல்லை கொண்டு வந்தா இந்த இடத்துல அழகான ஹார்பர் கட்ட முடியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார்கள். கடைசியில சிக்கினது இந்த பாட்டி ஜெபம் பண்ண அந்த 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 மலை தான் இந்த ஹார்பர் கட்டுற இன்ஜினியர்ஸ் கண்ணில் பட்டது. வந்து பார்த்தாங்க, பரிசோதித்து பார்த்தார்கள். அவர்களுக்கு தேவையான கல்லு, அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கல்லு இந்த இந்த மலையை உடைத்தால் கிடைக்கும் என்று நினைத்து மலையை உடைக்க ஆரம்பித்தார்கள். இந்த பாட்டி நினைச்சு கூட பார்க்கல, ஜெபம் இந்த அளவுக்கு அற்புதத்தை செய்யுமா, ஜெபம் இந்த அளவுக்கு விடுதலையை கொடுக்க முடியுமா, ஜெபம் இந்த அளவுக்கு ஆண்டவர் அசைவை கொண்டு வருவாரா எதிர்பார்க்கல. ஆனால் நடந்த காரியம், அந்த பாட்டியுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. விசுவாசத்தோடு செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், மலையை உடைத்தார். அதற்கு பிறகு அந்த பாட்டி வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை பார்த்து சொல்லிட்டு போவாங்களாம், நீர் என்னை காண்கிற தேவன், என் ஜெபத்தை கேட்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தேவன், உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை ஒவ்வொரு நாளும் துதிப்பார்களாம். உங்க வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறாம இருக்கிறதா, போராட்டம் மாறாம இருக்குதா, நிந்தனைகள் மாறாம இருக்கிறதா, ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறது, அவரை சேவிக்க வேண்டும், பயத்தோடு அவரை சேவிக்க வேண்டும். அப்படி சேவிக்கும் பொழுது கர்த்தர் எப்படி தாவீதை உயர்த்தினாரோ உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ராஜாவை,
நல்ல தேசத்தை ஆளுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நாம் அதே வசனத்தில் வாசிப்போம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவரை சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாயிருப்பீர்கள். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார், அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்க மட்டும் இல்ல, உங்களை ஆளுகிற ராஜாவும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உங்களை ஆளுகிற ஜனங்கள் உங்களை ஆளும் பொழுது இந்த நாடு ஆசீர்வதிக்கப்படும். நீதிமானுடைய கரங்களில் இந்த நாடு போகும் பொழுது இந்த நாடு ஒரு வல்லரசு நாடாக மாற்றப்படும். ஒரு கிறிஸ்தவ நாடாக, கிறிஸ்தவை அறிந்த நாடாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக தேவன் இந்த நாட்டை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஊர்ல பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை இந்த இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டை எடுத்து பார்ப்போம்னா எங்கெல்லாம் சபைகள் வளர்ந்திருக்கிறதோ அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எந்தெந்த இடத்துல இன்னைக்கு நாகர்கோவில்ல சபை இருக்கிறது, அதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? முன்னோர்கள் அந்த இடத்துல வாழ்ந்தவங்க தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதற்கு மனசு இல்லையே. ஆண்டோடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு மனமற்று மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. அப்புறம் எப்படியா நமக்கு ஏற்ற ராஜாவை கர்த்தர் நமக்கு உருவாக்குவார்? சும்மா ஜோமன்னா போதுமா? சும்மா உட்கார்ந்து முட்டங்கால் போட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொன்னா போதுமா? அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும். வசனம் சொல்லி இருக்கிறது, அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பயங்கரமானுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவனமாயிருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். கீழ்ப்படியாமல் போவதனாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். கீழ்ப்படியாமல் போவதனாலே சமுதாயம் இன்னைக்கு சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதனாலே இன்னைக்கு நாம் வாழுகிற நாடு சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்காக ஒரு மோசையை எழுப்ப வேண்டுமானால், ஒரு யோசுவாவை கர்த்தர் எழுப்ப வேண்டுமானால், ஒரு கிதியோனை கர்த்தர் எழுப்ப வேண்டுமானால், ஒரு சம்காரை கர்த்தர் எழுப்ப வேண்டுமானால், ஒரு தெபொராளை கர்த்தர் எழுப்ப வேண்டுமானால், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் திறப்பின் வாசல்ல, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படுகிறோம் அப்பா, இனிமேல் எங்களுடைய மனம் போன வாழ்க்கையை நாங்கள் வாழுவதில்லை. ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஒப்பு கொடுத்து பாருங்கள், ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு ஆட்சியில ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவீர்கள். நாமும் நம்மை ஆளுகிற ராஜாவும் கர்த்தரை பின்பற்றும் பொழுது நம்முடைய நாடு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்முடைய நாடு எவ்வளவு செழிப்பா இருக்கும். அப்படி மாற வேண்டுமானால் 3 காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து சொல்லி இருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், வசனத்திற்கு பயப்படணும், சபைக்கு பயப்படணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயப்படணும். 2வது பார்க்கும் பொழுது அவரை சேவிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். 3வதாக பார்த்தோம், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான். சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை தீர்க்கதரிசியாக மாற்றுவேன். முதலாவது ராஜாவை சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு. ஏனென்றால் சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். நிச்சயமாய் வருகிற 4ஆம் தேதிக்காய் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு உகந்த ஒருவன் இந்த உலகத்தில், இந்த இந்தியாவில் உமக்கு உகந்த ஒரு மனுஷன் இந்த இந்தியாவை ஆளட்டும் அப்பா. இந்த இந்தியாவை உம்முடைய கரங்களில் தருகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிறோம். நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்பா. உமக்கு சித்தமானபடி ஒரு ராஜாவை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று கேட்போம். அவருடைய சித்தம் இந்த இந்தியாவில் நிறைவேறும். கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவர் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி ஜெபம்